நம்ம இந்தியன் 2 படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். 4 யூடியூபர்ஸ் பார்க்கிங் டாக்ஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு வராங்க. சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகள், கரப்ஷன் பற்றியான வீடியோஸை அதில் பதிவிட்டு வராங்க. இது மூலமாக எதனா சேஞ்ச் நடக்கும்னு எதிர்பார்க்குறாங்க, ஆனால் எதுவும் நடக்கல. இதெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னா திருப்பி இந்தியன் தாத்தா வரணும் அப்படின்ட்டு முடிவெடுக்கிறாங்க. ஹேஷ்டாக் கம்பேக் இந்தியன் அதை வந்து ட்ரெண்ட் பண்ணுறாங்க. இந்தியன் தாத்தா தாய்ப்பேயில் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அங்கே ஒரு வர்மக்கலை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அவர் இந்த ஹேஷ்டாக் மூலமாக இந்தியாவுக்கு வராரு. ஃபேஸ்புக் லைவ் வந்து இது எல்லாத்தையும் உடைக்கணும்னா என்னோட சேர்ந்து நீங்களும் போராடணும் அப்படின்னு சொல்றாரு. உங்கள் வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரையும் வந்து தப்பு செய்கிறவங்களை கண்டுபிடிச்சி அவங்களை வந்து பிடிச்சி கொடுக்கணும் முடிவு பண்ணுறாரு. ஏற்ற மாதிரி அந்த 4 யூடியூபர்ஸும் அவங்க குடும்பத்தையும் சேல்ஸ் பண்ணுற கரப்ஷன்ஸை வந்து போலீஸ்க்கு தெரிவிக்கிறான். நாடு முழுவதும் இது நடக்குது. இதுக்கு நடுவில் இந்தியன் தாத்தா அவரோட வர்மக்களை யூஸ் பண்ணி குஜராத், பஞ்சாப்ல இருக்க பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனை கொலை பண்ணுறாரு. இந்த எல்லா யங்ஸ்டர்ஸ் வீட்லேயும் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை வருது. அவங்க எல்லாருமே திருப்பி இந்தியன் தாத்தாவை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. கோபேக் இந்தியன் அப்படின்ற ஹேஷ்டாக திருப்பி ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் யூடியூபர்ஸை மீட் பண்ண வர இந்தியன் தாத்தா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அப்புறம் அவரோட வர்மக்களை யூஸ் பண்ணி போலீஸை சீஃபை தாக்குறாரு. கோர்ட்டில் சப்மிட் பண்ணப்பட்ட இவரை அந்த சீஃபோட அப்பா வந்து இவரால் மட்டும்தான் அவங்க பையனை காப்பாற்ற முடியும் அப்படின்றதுனால ரிக்வஸ்ட் பண்ணி கோர்ட்டில் இவரை ரிலீஸ் பண்ண செய்கிறாங்க. அப்புறம் அவர் அந்த சீஃபோட அங்கேருந்து கிளம்புறாரு. இதோட இந்தியன் 2 படம் முடியுது.